லக்ஷ்மி ஏன் சொல்லல? சாரிங்க, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். லட்சு ஜெனிஃபர் இறந்ததுக்கு அப்புறம் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தப்பவே ரொம்ப கோவமா வந்தா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. சரி, அவ பேச்ச விடு. அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா, அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும்னு நினைச்சேன். ஆனா நாள் ஆக ஆக அவ கோவம் அதிகமாயிட்டே போகுது. அவ பேச்ச விடுன்னு சொன்னேன்ல. உங்ககிட்ட பேசாம இருக்கலாம், ஆனா அவளை பத்தி மனசுக்குள்ள ஏதாவது ஒரு யோசனை வந்துகிட்டே தான் இருக்கு. நான் ஜெனிஃபரோட கடைசி ஆசையை நிறைவேற்றதான் அவளை சந்தோஷ விட்டு கூட்டிட்டு போய் விட்டேன். லட்சுவோட வாழ்க்கை இவ்வளவு தூரம் பாதிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, தெரியுமா? லக்ஷ்மி, நீ நம்ம குழந்தைய தவிர இப்ப வேற எதை பத்தியும் நினைக்காத, புரியுதா? அடுத்தவங்க பிரச்சனையை தலையில சுமந்து அது நம்ம குழந்தைய பாதிச்சிடக்கூடாது. இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். மயக்க வர மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போலாமா? ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரவா? இல்ல பரவாயில்ல, வேண்டாம். என் பொண்டாட்டிக்கு எது வேணும் எது வேண்டான்னு எனக்கு தெரியும். நீ இரு, நான் வாங்கிட்டு வரேன். ஹலோ மேடம், நீங்க லட்சுமி தானே? ஆமா, லக்ஷ்மி தான் பேசுறேன். நீங்க? நாங்க உடுமலைப்பேட்டை மஞ்சளாத் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இங்க தங்கவேலன் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்க. தங்கவேலா? அவருக்கு என்னாச்சு? நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இல்லங்க, அவர் பழனிக்கு. கரெக்ட் தான், நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்க, பேசிக்கலாம். பேஷண்டோட அட்டெண்டர் என்னன்னு பார்க்க சொல்லுங்க. டாக்டர், மாமா இங்க இருக்காருங்க. எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? அவருக்கு என்னன்னு உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல டாக்டர், நீங்க நேர்ல வாங்க சொல்றேன்னு சொன்னாங்க. ஒன்னும் இல்ல, அவருக்கு ஒரு மைல்டு அட்டாக். இவர் கூட வந்த சாமிங்கெல்லாம் செத்துட்டதான் நினைச்சிட்டாங்க. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு 108க்கு ஃபோன் பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்ப நல்லா இருக்காரு, நீங்க போய் பாருங்க. ஒரு நிமிஷம் டாக்டர், நீங்க இப்ப அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். இன்னொரு விஷயம், அவர் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. எதையும் ஓப்பனா சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அந்த ஸ்ட்ரெஸ் தான் இவர் ஹார்ட் அட்டாக் காரணம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க, போய் பாருங்க. மாமா மாமா அண்ணா, என்னென்ன இது? நான் பண்ண பாவண்டா. என்ன பாக்குறதுக்கு அந்த கடவுளுக்கு கூட விருப்பம் இல்லை. அதான் பாதையிலேயே திருப்பி அனுப்பிட்டான். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணா, உங்களுக்கு என்னென்ன ஆச்சு? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? டாக்டர் என்னன்னா, நீ மனசுல எதையும் வச்சுட்டு கஷ்டப்படுறியா? அதனால லக்ஷ்மி என்ன சொன்னாரு? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அது இருக்காமே. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடி நீ நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, வெள்ளி சூனியம் பெரும்பகை அகல, வல்ல பூதம் வலாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழங்கடை முனியும், கொள்ளிவாய் பேய். ஐயோ, வந்துட்டா போல இருக்கே. ஆமா, வந்துட்டேன். காக்கா காக்கா, பன்னிரு விழியான் பாலகனை காக்க, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பொடி புண்ணை நெற்றியை புனித வேல் காக்க, பெண்கள் இருக்க, நாவில் சரஸ்வதி நற்றுணையாக, நாவில் கவனம் நல்வேல் காக்க, எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க, அடியேன் வசனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க, அரையுள் தன்னில் அறையவேல் காக்க, பாவம் பொடிபட பிள்ளை சூரியன் பெரும்பகை அகல, வல்ல பூமி பகவதிக பேய்கள் அல்லல் படுத்தும் அழகா முடி.
நோக்க நோக்க நொடியினில் நோக்க பார்க்க பாவம் பொடிபட பின்னி பெரும்பாவே அகல அதிக பேய்கள் மடங்கா முடியும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடின ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்ன நகமும் எங்கம்மா இருக்க? இங்கதான் இருக்கேன் சாமி ரூம்ல. என்ன வேணும்? பசிக்குதுமா. ஐயோ பசிச்சா போய் சாப்பிடண்டி. நீ தோசை ஊத்தி தருவேன்னு அப்பா சொன்னாரு. சொல்லிட்டு அவர் எங்க போனாரு? அவர் எங்க போனாரு தெரியலமா. எனக்கு பசிக்குது, வாமா. நீயே போய் சாப்பிடு போ. அம்மா வாமா. காக்கா காக்கா கனகவேல் காக்கா நோக்க நோக்க. அம்மா வாமான்னு சொல்றேன். வராத வராத. நான் சாமி கும்பிட்டு இருக்கேன், வராத. காக்கா காக்கா கனகவேல் காக்கா பில்லி சொனியும் பெரும்பகை அகல வல்ல பூதம் வாலாட்டிக பேய்களும் பசிக்குதுமா. ப்ளீஸ்மா. அல்லல் படுத்தும் அடங்கா மொழியும் பிள்ளைகள். அம்மா பசிக்குதுமா. ப்ளீஸ்மா. ஐயோ ஐயோ பாவமா இருக்கே. பூஜை ரூமுக்குள்ளே வந்திருக்கா. அப்போ இவ இனியாதான். பயப்பட வேணாம்னு நினைக்கிறேன். கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும். வாங்க. வாமா. இரு இரு வரேன், கைவிடு. வா முருகா. வா. அம்மா ஏம்மா இப்பெல்லாம் என் பக்கத்துல படுக்கவே மாட்டேங்கிற? ரொம்ப முக்கியம். அடியே உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இதுல பக்கத்துல வேற படுக்கணுமா? என்னம்மா சொன்ன? ஒண்ணு இல்ல ஐயோ, கடவுளே. அம்மா என்னம்மா அது கையில? கந்த சஷ்டி கவசம். எதுக்குமா படிக்கிற? ஐயோ என்னடே தொண்ணு பேசிட்டு இருக்க. இத பாரு, உனக்கு தோசை வேணுமா வேணாமா? ஏய் குடு குடு கொடுக்க மாட்டேனே. ஏய் கொடுக்க மாட்டேனே. குடுன்னு சொல்றல அம்மா. நான் கொடுக்க மாட்டேன். இரியா ஐயோ இரியா கொடுத்துறமா. இரியா இரியா. இம்மிடியேட்டா நாட்டாமைய பார்த்து இன்னைக்கே பேசுவோம். நீங்களும் உங்க குடும்பமும் வேற மாதிரி வாழ்க்கை வாழலாம்.